தற்போது மத்திய கிழக்கு நாடுகளிலே ஏற்பட்டு இருக்கும் இந்த பாதுகாப்பு தொடர்பான இந்த சிக்கல் நிறைந்த நிலைமை தொடர்பாக உங்களுடன் ஒரு சில வார்த்தைகளை கலந்துரையாடலாம் என்று நான் இருக்கின்றேன். இந்த விடயம் தொடர்பாக வெளிவிவகாரம், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, சுற்றுலாத்துறை அமைச்சர் ரீதியிலே நாங்கள் மிகவும் நெருக்கமாக ஆராய்ந்து வருகின்றோம். இதிலே பிரதானமாக சுமார் 10 லட்சம் இளைஞர்கள் வசிக்கும் தொழில் புரியும் இந்த பிராந்தியத்தில் இந்த இலங்கை பிரஜைகளின் பாதுகாப்பு தொடர்பான விடயங்களை நாங்கள் சரியான வகையிலே அணுகுவதே எமது முக்கியமான நோக்கமாக காணப்படுகின்றது. இந்த வேளையிலே நாங்கள் இந்த இலங்கை பிரஜைகளிடம் நாங்கள் கேட்டுக்கொள்ளும் விடயமானது அந்தந்த நாடுகளின் மூலமாக உங்களுக்கு வழங்கப்படும் அந்த உத்தியோகபூர்வமான செய்திகளை, உத்தியோகபூர்வமான விடயங்களை நீங்கள் பின்பற்றுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். மேலும் தேவையற்ற விதத்தில் ஆங்காங்கே ஒன்று கூடுவதை தவிர்த்து கொள்ளுமாறும் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். மேலும் உங்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் ஏற்படின் உங்களது நண்பரோ அல்லது உறவினருக்கோ ஏதாவது சிக்கல் ஏற்படும் பட்சத்தில் உங்களுக்கு அருகாமையில் இருக்கின்ற இலங்கை தூதுவராலயம் அல்லாவிட்டால் கான்சுல் ஜெனரல் காரியாலயத்தினை அணுகுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். இந்த விடயம் தொடர்பாக பல்வேறு தரப்பட்ட இலக்கங்கள் உங்களுடன் பகிரப்பட்டிருக்கின்றன. அவை இந்த இலக்கங்களை சரியான வகையிலே நீங்கள் இந்த இலக்கங்கள் மூலமாக அவர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களது குறைபாடுகளை, உங்களது வேண்டுகோள்களை முன்வைக்க முடியும். மேலும் அங்கு பல நாடுகளில் வான் பரப்புகள் மூடப்பட்டிருக்கின்றன. ஆகவே உங்களது பயணங்கள் தொடர்பான விடயங்களை நீங்கள் தீர்மானிக்கும் சந்தர்ப்பங்களில் அந்த வான்பரப்பு தொடர்பான விடயத்தையும் கவனத்தில் கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வேளையிலே சில இடங்களிலே இந்த வான்பரப்பு மூடப்பட்டதன் பிரகாரம் சில நபர்களுக்கு இலங்கைக்கு வர முடியாத நிலைமை காணப்படுகின்றது. ஆகவே அது தொடர்பாகவும் நாங்கள் அவர்களுக்கான அந்த அத்தியாவசிய விடயங்களை பெற்றுக் கொடுப்பது தொடர்பாக நாங்கள் அணுகி வருகின்றோம். ஆகவே ஒரு மிகவும் சிக்கல் நிறைந்த இந்த தருவாயிலே எமது இந்த காரியாலயங்களுடன் நாங்கள் சரியான வகையிலே நாங்கள் தொடர்பாடலை நாங்கள் மேற்கொண்டு யாராவது இலங்கை பிரஜைக்கு பிரச்சனைகள் ஏற்படும் பட்சத்திலே நாங்கள் அவர்களை அந்த விடயத்திலிருந்து மீட்டெடுப்பது தொடர்பாக நாங்கள் பணிபுரிந்து வருகின்றோம். மேலும் சுற்றுலாத்துறையை பொறுத்தவரையிலே உங்களுக்கு தெரியும், பல்வேறு தரப்பட்ட பயணிகள் மீண்டும் தமது நாடுகளுக்கு திரும்பி செல்ல முடியாத வகையிலே அவர்கள் இங்கு ஸ்தம்பிதமடைந்து காணப்படுகின்றனர். ஆகவே அவர்கள் தொடர்பாகவும் நாங்கள் மிகவும் ஒரு அக்கறை கொண்டு நாங்கள் அவர்களது இந்த விசா அனுமதிகள் காலாவதியாகி இருக்கின்ற பட்சத்திலே நாங்கள் நீடித்திருக்கின்றோம். எதிர்வரும் காலங்களில் நாங்கள் இந்த நிலைமையினை நாங்கள் சரியான வகையிலே கருத்தில் கொண்டு நாங்கள் அவற்றினை தேவைப்படின் இன்னும் நாங்கள் நீட்டுவதற்காக நாங்கள் எச்சரிக்கின்றோம். ஆகவே மத்திய கிழக்கு நாடுகளில் வசித்து தொழில் புரிந்து வரும் நமது இளைஞர்கள் தயவு செய்து உங்களது பாதுகாப்பினை உறுதிப்படுத்துமாறு நாங்கள் கேட்டுக்கொள்வதுடன் உங்களுக்கு ஏதேனும் தேவைகள் ஏற்படின் நீங்கள் நமது தூதுவர் ஆலயம், கிறிஸ்தானிகள் ஆலயம், அது போன்றவது இந்த கான்சுலேட் ஜெனரல் காரியாலயம் ஊடாக நீங்கள் உங்களது சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்காக அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் என்கின்ற விடயத்தையும் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.